ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு நிறைய பேர் டவுட்டோடு இருப்பீங்க. அது என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வித்ட்ரால் கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் எப்போ ரிசீவ் ஆகும், எல்லாருக்கும் பேமெண்ட் எப்போ வரும், நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் ஐடி பிளாக்டு அண்ட் ஐடி சஸ்பெண்டில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன. ஒரு சில பேர் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு சில பேர் பேங்க் டீல்ஸ் தப்பாக கொடுத்துருப்பீங்க. அதுக்குண்டான சொல்யூஷன், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாத ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஃபார்ம் அப்ரூவல் ஆகிருக்கா இல்லையான்ட்டு இந்த வீடியோ மூலிமா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணுதை பற்றி இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே நமக்கு பிளான் 3 விதமான பிளான் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் ரைட் பிளான் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பிளான் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஃபில் பண்ண அத்தனை நபர்களுக்குமே அப்ரூவல் பண்ணிட்டாங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம், அதாவது 100க்கு 100% எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய சாருடைய ஆடியோ இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், ஆனால் நோட்டீஸ் போர்டை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி நோட்டீஸ் போர்டு ஆடியோ நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபில் பண்ண அத்தனை நபர்களுக்குமே அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்ட்டு சார் நோட்டீஸ் போர்டு மூலிமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆகஸ்ட் 22 நைட்டு ஆடியோவில் சார் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி நீங்கள் நோட்டீஸ் போர்டை கேட்டு சார் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்களோ கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய ஐடியில் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். அதாவது நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்களான்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ எப்படி அதை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தோம். இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபில் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுடைய லக்கு. இல்லைன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரிங்களா? மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பிளானை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பிளான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் தான் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல் நேம் அந்த இடத்துல கொடுத்துட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 14 நான் ஃபில் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல்னு வந்திருக்கு. இப்போ எனக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாத நம்மளுடைய டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு நீங்கள் எந்த பிளானில் இருக்கிறீங்கன்ட்டு டேஷ்போர்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நான் டேஷ்போர்டு டச் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கீழே இந்த இடத்துல உங்கள் ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குன்னா ஆக்டிவேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே நான் சேல்ஸ் டீமில் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் டீம் கொடுத்தீங்களா இல்லை ப்ரொமோஷன் டீம் கொடுத்தீங்களான்ட்டு அது இந்த இடத்துல இருக்கும். நான் சேல்ஸ் டீம் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய பிளான் ஒர்க்கு நான் எதை சூஸ் பண்ணியிருக்கிறேன்ட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ட்டு இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருந்தால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே, அதாவது ஃபில் பண்ண அத்தனை நபர்களுக்குமே, ஒரு சில பேர் தவறுதலாக ஃபில் பண்ணி இருந்தாலும் அதை தவறுதலாக கிடையாது, செக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுடைய தப்பு. நீங்கள் என்ன பிளான் எப்படி கொடுத்தீங்களோ அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். நீ செக் பண்ணது அது உங்களுடைய தவறு தான். சரிங்களா? அதனால் யார் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி இருக்கிறாங்களோ, எந்த பிளானை சூஸ் பண்ணி ஃபில் பண்ணாங்களோ அத்தனை நபருக்குமே அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்ட்டு சார் நோட்டீஸ் போர்ட் மூலிமா கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் ஒரு சில பேர் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்குள்ளே அதுக்குண்டான சொல்யூஷன் நோட்டீஸ் போர்ட் மூலிமா சார் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் யாராவது நீங்கள் தவறுதெல்லாம் மாற்றி நீங்கள் பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்குண்டான உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணும்போதாவது கரெக்டான பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சால் அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். 2 ஒர்க்குமே உங்களால் பண்ண முடியலன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டெஸ்டிங் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்கால் இந்தமாரி
நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. மறுபடியும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது செக் பண்ணுறேன்ட்டு நீங்கள் மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதாவது நீங்கள் வந்து கரெக்டான பிளானை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வித்ட்ராவல் எப்போ வந்து பேமெண்ட் போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்குண்டான பதிலும் சார் நோட்டீஸ் போர்டு மூலிமா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது பெருசு கிடையாது. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிஓ ஆஃபீஸில் எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பிடிஓ ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் மெயில் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதுக்குண்டான ஒர்க்கும் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மெயினாக பிடிஓ ஆஃபீஸர் இவங்களை எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஓ ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஒர்க்கு வந்து தள்ளி போகுதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது எந்த டேட்டில்ன்ட்டு சார் வந்து நோட்டீஸ் போர்டில் தெளிவாக வந்து அடுத்த ஆடியோவில் சொல்லுவாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாத இதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் அடுத்த ஆடியோ இன்ஃபர்மேஷன் நிறைய அப்டேட் பற்றி சார் வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அப்படி அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வித்ட்ரால் பற்றியும் சார் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. வித்ட்ரால் வந்து பேமெண்ட்டை எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்தே வித்ட்ரால் போட ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து, அதாவது அடுத்த மாதம் ஒரு 10 தேதிக்குள்ளே எல்லாேருக்கும் பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். எல்லாேருக்கும் பேமெண்ட்டு ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு நமக்கு வந்து ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில பேர் வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் அப்படியே இருக்கும். அது ஏன் கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்டீஸ் போர்டை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அப்ளிகேட் வேலட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கும். சரிங்களா? நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கூட நீங்கள் கொடுத்துவாங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும். ஏன் இந்த 2 நாளைக்கு உங்களுக்கு இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் இன்னும் ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து இன்னும் எடுக்கலை, இருந்துட்டு தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நபர்கள் வந்து வித்ட்ரால் கொடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து இன்னும் வந்து கேன்சல் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு மட்டும்தான் வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். சரி, சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் அதை இன்னும் வித்ட்ரால் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து உங்களோட அப்ளிகேட் வேலெட் வந்து டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்ளிகேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம வந்து வித்ட்ரால் போட முடியும். அது எப்படி அப்ளிகேட் வேலெட்டுக்கு மாற்றணும், எப்படி வித்ட்ரால் போடணுன்ட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்க தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து எப்படி வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கணும், அப்ளிகேட் வேலெட்டுக்கு அமௌண்ட் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருந்ததுன்னா பாருங்கள். அப்படிலாம் என்னுடைய சேனலில் வந்து இந்த இடத்துல என்னுடைய லோகோ இருக்கும். லோகோ டச் பண்ணி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வித்ட்ரால் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறீங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பெண்டிங்னு இருக்குது. சரிங்களா? ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்தது கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. இன்கேஸ் ஏதாவது தவறுதலாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அதில் மாறி இருக்குன்னா இந்த இடத்துல கேன்சல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி மேலே இருக்கிற இந்த வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ வித்ட்ராவல் கொடுத்துருக்கீங்க எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இல்லை லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த வித்ட்ராவலோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல பெண்டிங்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ரீசன் அப்படின்னு போட்டு கீழே ரெட் கலரில் கேன்சல்னு இருக்கும். சரிங்களா? அந்த கேன்சலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தது கேன்சல் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி மாற்றி கரெக்டாக எடிட் பண்ணி எப்படி போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றும் போது கரெக்டான உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்சி கோட் நம்பர், பேன் நம்பர், உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொடுக்கும்போது கரெக்டாக தெளிவாக பார்த்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அது போட்டிருக்கு பாருங்கள், அப்ளிகேட் வேலெட்னு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 2 டேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்து வித்ட்ராவல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட அப்ளிகேட் வேலெட்டுக்கு மாற்றிடுங்க. அப்ளிகேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து
நீங்கள் வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து 2 டேஸ்க்கு தான் இருக்கும். இது வந்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதேமாரி வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மெம்பர்ஸ் வந்து இப்போயே வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்கள் வேலெட்டை வந்து 0 பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபியூச்சர் எஸ்பிஓ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வேலெட்டில் எல்லாருடைய வேலெட்டையும் 0 பண்ணி விட்டுருவாங்க. 0 பண்ணி விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு தயவு செஞ்சு எல்லோரும் பயன்படுத்திட்டு, இன்கேஸ் நீங்கள் ஒரு சில பேர் வித்ட்ரா கொடுக்காமல் இருந்தீங்க, அந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்து வச்சுக்கோங்க. அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சரியாக கொடுத்து வித்ட்ரா கொடுத்து உங்கள் வேலெட் வந்து 0 பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுக்காமல் உங்கள் வேலெட்டில் அப்படியே அமௌண்ட் இருந்ததுன்னா இப்போ ஃபியூச்சர் எஸ்பிஐ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோருடைய அமௌண்ட்டும் 0 பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்காத மெம்பர்ஸ் வந்து கொடுத்து வச்சு உங்களோட வேலெட்டை 0 பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை வந்து இதுக்கப்புறமாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆடியோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே போடுவாங்க. ரெகுலராக நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அந்த டைமில் அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அதுக்குண்டான உங்களுக்கு ஏதாவது உங்கள் பிளானுக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நோட்டீஸ் போர்டை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணலன்னா அப்போ எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டம். ஒரு சில பேருக்கு வந்து ஐடி வந்து பிளாக்டு, ஐடி சஸ்பெண்ட் வர மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு உண்டான சொல்யூஷனும் வந்து நோட்டீஸ் போர்டில் சார் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்தமாரி நம்ம ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான அந்த சொல்யூஷனும் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க்கு மட்டும் தான் வந்து இந்த பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஒர்க்கு வந்து டிலே ஆகுது. அதேமாதிரி பேமெண்ட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த்து அதாவது செப்டம்பர் 10க்குள்ளே வந்து எல்லாேருக்கும் பேமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். அப்புறம் 1 by 1 நமக்கு ஒர்க்கும் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெகுலராக நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு மட்டும் தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நான் வந்து அந்த வீடியோ மூலிமா வந்து தெரியப்படுத்திருக்கிறேன். முழுமையான அப்டேட் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக நோட்டீஸ் போர்டை வந்து பார்த்து கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும். ரெகுலராக என்னுடைய சேனலை பார்க்குற அத்தனை நபர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.